ஹே காய்ஸ், டே 23 ஒர்க் அவுட் கிளம்பியாச்சு. தலைவர் வந்து காலையிலே சாங் மோடில் இருக்கா, அப்படி சாங்ஸ் கேட்டுட்ருக்கா. அப்படி நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீலை போட்டு கிளம்புவோம். ஓகே, ஒர்க் அவுட் முடிஞ்சு. இன்றைக்கி நான் பண்ணியிருந்த ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர். அரசாங்கத்துக்கு சொந்தமான இடமா இதெல்லாம் வந்து தெடிச்சிட்டாங்க. இங்கேருந்து முன்னாடி ஃப்ரண்ட் ஏரியா வரைக்கும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சிருப்பாங்க. எப்போ ஒர்க் அவுட்டை முடிச்சு வந்தாலும் ஏதாவது உருட்டினே தான் இருக்கிற. உருட்டுறது தான் வேலையா? இல்லாமல் அரிசின்னு சும்மா நிறைய சொல்லி வச்சுட்டா நீ ஊற்றாண்டு அன்றைக்கி. இது இன்னொரு 1 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு ஆடி வச்சுக்கிட்டு 5 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கோன்னு சொல்லி ஏமாற்ற போகிறீங்களா? அப்படியா? பாக்கெட்டு பாக்கெட்டு வாங்கிச்சு 5 லிட்டருக்கு கொஞ்சம் இருந்து வச்சோம். பாக்கெட்டும் வந்தாச்சு. அது எங்கே டேமேஜ் ஆகிடும். அங்கே ஊற்றுறோம். டேமேஜ் ஆகாது, நீ ஆக்குவ. டேமேஜ் ஆக்கிடுவாங்க, நீ ஆக்கிடுவ. ஆக்கிடுவாங்க. உண்மை போட்டு பொத்துருவாங்க. சத்துமா வேறு எட்டி பார்க்க வேண்டியதாக போச்சு. ரொம்ப அடிவாரத்துக்கு போயிடுச்சு. வாங்க, அடுத்த மாதம் சம்பளம் வாங்கணும். அந்த சத்து மாவு இல்லை, இந்த சத்து மாவு. இன்றைக்கும் கறி வாங்க மறந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரேன். வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன டிஷ்ஷுன்னு பார்ப்போம். ஓகே, வேலைக்கு கிளம்பியாச்சு. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் தோசை. இந்த முடக்கத்தான் இட்லி போட்டிருக்காங்க, அதை நம்ம கண்ணில் காட்டல. சரி, முடக்கத்தான் தோசைனா 1 சுட்டு வைங்கன்னாங்க, 2 சுட்டு வச்சுட்டாங்க. ஓகே, ரைட்டு. இது கூடவே எக்கு மஞ்சள் கருலாம் டேடி மம்மி போட்டாங்க. நம்ம வெள்ளைக்கரு மட்டும் வச்சுருக்காங்க. ஒன்று உப்பிட்டு ஓடி இருந்துச்சான். ஓகே, ரைட்டு. இது கூட வாழைப்பழம். இது என்ன கலப்பு சட்னி நேற்று வச்சதா? அதுதான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு திரும்பி நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து இது கூடவே கறி குழம்பு. ஓ, எனக்காக தான் வச்சுருக்கீங்க. பத்திரமா. சரி, ஓகே ஓகே ஓகேம்மா. இதுதான் நீங்கள் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். நீ ஏன் என்ன விட்டு முன்னாடி சாப்பிட்ட? நீ வீட்டில் வந்து டைம் ஆகும். மணி இப்போ 10 ஆயிடுச்சு. நம்மளுக்கு பொருளோட பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து டக்குன்னு சாப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணால், நீ சாப்பிட்டா நீ தனியாக வெளியே போடணும். நான் போட்டு தனியாக எங்கே போடுறது? இல்லைன்னா எடுத்து வச்சுக்கணும். இது கூட ஜாயின் அடிச்சிடும் நான். இன்னும் சரி.